வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் மத்தியில் பாஜகவிற்கும் காங்கிரசிற்கும் தோல்வியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், பெரும்பான்மையான தொகுதியான 272 தொகுதிகளில் 2 நபர்களும் வெற்றியடையாத காரணத்தினால் கூட்டணிகளை நம்பி தற்பொழுது பாஜகவும் காங்கிரசும் இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, கூட்டணியை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு பாஜகவிற்கு இருந்தாலும் எப்போ வேண்டுமானாலும் கூட்டணி முறிவு நடக்கலாம். அது ஆரம்பத்தில் தற்பொழுதே அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 2 நபர்களை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இவர்கள் யார் பக்கம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் தற்பொழுது மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய கிங் மேக்கராக இருக்கிறார். ஒருவர் ஆந்திரா முதல்வராக பதவியேற்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, மற்றொருவர் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். இதில் சந்திரபாபு அவர்கள் தெள்ள தெளிவாக, நான் பாஜகவிற்குத்தான் ஆதரவுகளை கொடுப்பேன், நான் கஷ்டத்தில் இருந்த பொழுதும் நான் துன்பத்தில் இருந்த பொழுதும் மோடி அவர்கள்தான் என்னை பாதுகாத்தார், சிறையிலிருந்து என்னை விடுதலை செய்வதற்கு பல முயற்சிகளையும் மோடி அவர்கள் எடுத்தார் என்று வெளிப்படையாகவே பேசிவிட்டார். ஏன், இந்தியா கூட்டணி ஆலோசனைக்காக சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்த பொழுதும் நேரடியாகவே கூறிவிட்டார், நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளிவர மாட்டேன். ஆனால் இன்னொரு மிக முக்கியமான நபர் இருக்கிறார், அவர்தான் நிதிஷ்குமார். கிட்டத்தட்ட பீகார் முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் மத்தியில் எப்போ வேண்டுமானாலும் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய நபர். இவர் வைக்கின்ற கோரிக்கை பாஜகவிற்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 13 தொகுதிகளில் வெற்றியடைந்திருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சி தற்பொழுது இவர் வைக்கின்ற கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், வருமானம் வரக்கூடிய மிக முக்கியமான பதவிகளை எங்களது கட்சிக்கு வழங்க வேண்டும், ரயில்வே, வேளாண்மை மற்றும் சபாநாயகர் பதவி எங்களுக்கு வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ரயில்வே, வேளாண்மை, நிதிநிலையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான பதவி என்பதால் பாஜக நிதிஷ்குமாருக்கு கொடுப்பதற்கு ஆலோசனை நடத்தி வருகிறது. சபாநாயகர் பதவி என்றால் அனைத்து முடிவுகளையும் சபாநாயகர் முடிவு எடுத்தால் மட்டும்தான் அது நடைமுறைப்படுத்த முடியும், ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்காக வழங்க முடியும். தற்பொழுது நிதிஷ்குமார் வைக்கின்ற கோரிக்கைக்கு இதில் மோடி அவர்கள் என்ன பதிலை கூறப்போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாக மாறியிருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கே நீங்கள் ஆதரவு தெரிவிங்கள் என்று கூறுகிறாரா, அல்லது விட்டு கொடுத்து 3வது முறையும் மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்கிறாரா, பதவி ஏற்கிறாரா? இதில் சிக்கல் என்னவென்றால், எந்த ஒரு முடிவுகளையும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியிட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளின் அனுமதி இருந்தால் மட்டும்தான் மோடி அவர்கள் அனைத்து விதமான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். கடந்த 10 ஆண்டுகள் சுயேட்சையாக தன்னிச்சையாக முடிவெடுத்த மோடி அவர்கள் இனி 5 ஆண்டுகள் கூட்டணிகள் முடிவுகள் எதுவும் இல்லாமல் எந்த ஒரு அறிவிப்புகளையும் வெளியிட முடியாது. பாஜக ஆட்சி அமைந்தாலும் பொம்மை பிரதமராகத்தான் மோடி அவர்கள் இருப்பார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.